ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக நல்லா பொஸ்ஸுன்னு எண்ணெயே குடிக்காமல் ஒரு உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம கடையில் வாங்குகிற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த 1 கப் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து ஊறுறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 4 மணி நேரம் உளுந்து நல்லா ஊறட்டும். உளுந்து நல்லா ஊறுனதுக்கு அப்புறம் நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் வடித்து நல்லா உளுந்து மட்டும் கிரைண்டரில் போட்டுக்கோங்க. இப்போ ஆட்டிடலாம். தண்ணி நம்ம ரொம்ப ஊற்றக்கூடாது. அப்பப்போ லைட்டாக தண்ணியை தொளிச்சு விட்டு உளுந்து ஆட்டினாலே போதும். நல்லா கெட்டியாக ஆட்டணும். ரொம்ப தண்ணி விடாமல் லைட்டாக அப்பப்போ தொளிச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம உளுந்து ஆட்டியாச்சு. உளுந்து இந்த பதத்துக்கு நல்லா ஆட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் உளுந்தை இந்த மாதிரி வடை பதத்துக்கு போட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வடையில் நல்லா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பவுலில் அந்த மாவை மாற்றிட்டு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் துருவன இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும். அப்புறம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கோங்க. குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். அடுத்து ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தழை இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ 3 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணால் தான் வடை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி வடையை நல்லா அடித்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். நல்லா பொஸ்ஸுன்னு வடை வரும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எண்ணெயும் குடிக்காது. நீங்கள் தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி நல்ல கெட்டியான பதத்தில் இருக்கணும். பாருங்கள், வடை நல்லா இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் மாவு வச்சா தான் இந்த மாதிரி வடையில் நல்லா ஓட்டை போட்டு வடை சுட முடியும். இப்போ நல்லா எண்ணெய் காய வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வடையில் ஓட்டை போட்டு எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ லைட்டாக ஒன் சைடு திருப்பி போட்டுருங்க. வடை 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும். கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடை நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க. 2 சைடு நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கணும். அந்தளவு பார்த்து எடுக்கணும். லைட்டாக 2 சைடு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா குக் ஆகணும் வடை. பாருங்கள் எவ்வளோ நல்லா பொஸ்ஸுன்னு வடை இருக்குது. எண்ணெயே குடிக்கலை, அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு வடை.
பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்திருக்கு. இது மாதிரி நல்லா 2 சைடு வந்து நல்லா இந்த மாதிரி வந்து கிறிஸ்பியாக வந்து குக் பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ வடை நல்லா குக் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இதே ப்ரொசீஜரில் வந்து எல்லா வடையும் வந்து இந்த மாதிரி செஞ்சுருங்க. அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பரான உளுந்த வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து இதை செஞ்சிடலாம். அவ்வளோதான், வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியே சாப்பிட்றலாம். இப்போ உங்களுக்காக ஒரு வடை எடுத்து அதை வந்து பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள், உள்ளே எவ்வளவு சாஃப்டாக இருக்குது. நல்லா புசு புசுன்னு இருக்குது. கொஞ்சம் கூட எண்ணெயே வந்து குடிக்கலை. இந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த வடையை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்றதை வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.